சுந்தரருடைய வாழ்க்கை தொடங்கிறது திருமலையிலே, கைலாயத்திலேருந்து தொடங்குற மாதிரி காண்பித்து ஒரு முன்கதை சுருக்கத்தை அங்கே சொல்லி, அதனால் இவர் கீழே வந்து பிறக்க போகிறார், அந்த பிறப்பிற்கு பயன் என்ன, மாதவம் செய்த தென்திசை வாழறதுக்கு, அடியார் பெருமை நீடித்திருப்பதற்கு, தமிழால் நீ என்னை, இதெல்லாம் காரணமாக சொல்லி தகுதியான ஒரு குலத்திலே மகாகாவியங்களுக்கு கதாநாயகர்னா உயர்குடி பிறப்பு இருக்கணும் உங்களுக்கு, கம்பல்சரி. அது சும்மா சாமானியமாக வந்துட முடியாது. அதனால்தான் இளங்கோவும் கூட அந்த வணிகர் குலத்தினுடைய சிறப்பை எல்லாம் சொல்லி, மாசாத்துவான் இப்படிப்பட்டவன், மாநாயக்கன் இப்படிப்பட்டவன் எல்லாம் எதுக்கு பேச வந்ததுக்கு, கோவலனை பற்றி கண்ணகியை பற்றி, அவங்க ரெண்டு பேரோட குணநலன்களை சொல்லி முடிச்சிருக்கலாமே. அவங்க பூர்வோத்திரமெல்லாம் ஏன் சொல்லணும்னா உயர்குடி பிறப்பு இருக்கணும் காவிய நாயகனுக்கு. எதுக்கு தசரதனுக்கு முன்னாடி ஆண்டவர்கள் அத்தனை பேர் எதுக்கு இழுத்து சொல்கிறார் வால்மீகியோ, கம்பர் எதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு அந்த குடிப்பெருமையை ஏன் பேசுகிறார்? கதாநாயகன்னா அதெல்லாம் இருக்கணும். உயர்ந்த குடியாகிற முப்போதும் திருமேனி தீண்டக்கூடிய சிவாச்சாரியர் குலத்திலே தோன்றினார். தந்தையார் இவர், தாயார் இவர், கலைகள் எல்லாம் சிறந்து விளங்கினார். செல்வச்சீமானாகவே இளமை பருவத்தை அரச வீட்டிலே ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாகவே வாழ்ந்தார். அமைஞ்சது இதெல்லாம் சேக்கிழாருக்கு ஒரு மகாகாவியம் பாடுறதற்கு ஒரு காவிய நாயகனை. பெரிய புராணத்துக்கு சுந்தரர் தான் காவிய தலைவர், சுவாமி கிடையாது. காவிய நாயகன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் காவியத்திற்கு நாயகன். அதிலே நாயகிகளாக 2 பேர். அதில் முதல்ல ஒரு திருக்கல்யாணம், திருப்புமுனைகள் இருக்கணும், கரெக்ட், அது ஒன்று இருக்குது. காப்பியத்தினுடைய போக்கில் நிறைய திருப்புமுனைகள் இருக்கணும். அப்படியே ஆரம்பித்து முடித்து மங்களம்னு சொல்ல முடியாது. அந்த கதாநாயகன் அவஸ்தைப்படணும், இப்படியும் நடக்கணுமா, ஐயோ அந்த இடத்துல நான் இருந்திருக்கலாமே, பாவமாச்சே, ராமனை காடுரையப்போன்னு சொன்னபோது எத்தனை பேர் அழுதுருப்போம். அதை வாசிக்கும்போது கை எத்தனை பேர் வாயில் விழுந்து எழுந்திருப்பாங்க பாவம், இத்தனை ஆயிரம் வருஷத்தில். இப்படியும் ஒரு பெண்ணாமா, நீ எல்லாம் ஒரு தாயாமான்னு எத்தனை பேர் சம்மந்தமே இல்லாமல் திட்டிருப்போமே. அந்த மாதிரி திருப்புமுனைகள், ஆச்சரியங்கள்லாம் இருக்கணும். இருக்கே, அவ்வளோ நிறைஞ்சிருக்கே. கதாநாயகன்னு வந்துட்டாலே எதிர்க்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். எதிர்த்து ஒருத்தர், இது தப்பு, இது எப்படி செய்யலான்னு எதிர்த்து வரணும். இங்கே யார் எதிர்த்தா சுந்தரரை? இறைவன் எதிர்க்கலையே, கூடவே இல்லை நின்னாரு. யார் எதிர்த்தா சுந்தரரை? விரண்மிண்டர் துரத்திக்கிட்டு போனார், பாடிட்டார். ஆனால் சுந்தரர் பேரில் தோஷம் சொன்ன ஒருத்தர் இருக்காரு. வயத்தை அறுத்துப்பேன்னார்ல சுந்தரனை வேண்டி எனக்கு இந்த வயிற்று வலி போகணும்னா, இந்த குடல் நோய் எனக்கு இதுவே போகட்டும்னு வயிற்றை கிழிச்சிக்கிறேன்னு போனார்ல. சுந்தரருக்கு தான் இவ்வளோ சிறப்பு நீங்கள் செய்வீங்கன்னா நீங்களே எனக்கு வேண்டான்னார்ல, அந்த படிக்கு. அதனாலே அவரை எதிர்க்கணும் ஒருத்தர். இதெல்லாம் காவிய லட்சணம். அதனால தான் சொல்கிறேன், சேக்கிழார் இதை சமைத்திருக்கவே முடியாது. சிவபெருமான் இந்த காவியம் அமையணும், அதற்கு தகுதியாக ஒருவர் வரணும், அவரை கொண்டு தான் இதை செய்ய முடியும்னு சுந்தரர் பெருமையை பாடுவதற்கு நடுவே பெரும்பான்மை. அப்போ முன்கதை சுருக்கம் எது வரைக்கும் வருது? திருமலை சுருக்கத்தை பாடுறார், அங்கே கைலாயத்தில் நடந்த காட்சியெல்லாம் சொல்லிவிட்டு கீழே போன்னு சொல்லிட்டார். அடுத்து என்ன பண்ணுறார்? திருநாட்டு சிறப்பை சொல்லணும்னு ஆரம்பித்து சுந்தரருடைய அவதாரத்தெல்லாம் சொல்லி சோழ நாட்டினுடைய சிறப்பை சொல்லி, அந்த சோழ நாட்டிலே ஒரு நகரச் சிறப்பை சொல்லணுன்ற கட்டம் வரும்போது திருவாரூர் சிறப்பை சொல்லி, திருவாரூர் அறத்திற்கு பேர் போன ஊர்னு காமிக்கிறதுக்கு மனுநீதி சோழன் கதையை சொல்லி, இப்படியான அரசர்கள்லாம் வாழ்ந்த சோழர்குலம், அந்த சோழர்குலம் தலைநகரமாக கொண்டிருந்த திருவாரூர், அந்த நகரத்திற்கு அதிபதியான வீதி விடங்க பெருமான் என்று அவருடைய சிறப்பை எல்லாம் சொல்லி, அந்த ஊருக்கு வான்னு சிவபெருமான் அருளி செய்த கதை வரையிலும் கொண்டு வந்து சுந்தரர் அங்கே வரும்படியாய் செய்து, தியாகராஜ பெருமான் சுந்தரரை நான் உனக்கு நண்பனாக இருக்கிறேன்னு சொல்ல, அந்த நாளே அங்கே பறவையார் உடைய திருவுருவை சுந்தரர் பார்க்க, இருவரும் பரஸ்பரம் ஒருவரை பார்த்து கொண்டு, பார்த்த மாத்திரத்தில் இருவரும் காதல் வயப்பட, தியாகராஜ பெருமான் அடியார்கள் கனவிலெல்லாம் தோன்றி இவர்கள் இருவருக்கும் திருக்கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்ல, அந்த அளவிற்கு போய் பறவையாரோடு சுவாமிகள் எழுந்தருளி இருந்த காலத்தில் ஒரு நாள் தியாகராஜாவை தரிசனம் பண்ணுறதுக்காக கோயிலுக்குள்ளே புறப்பட்டு வரார். வரும்போது சுந்தரர் தேவாசிரியன் திருக்காவணத்திலே அடியார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறத பார்த்து, இவர்களுக்கு ஆளாவது என்னாலோன்னு வேண்டிட்டு தான் உள்ளே போகிறார். அவர்களை பாராமல் போகவே இல்லை. இந்த பக்குவான்மாக்களாக ஆரூர் வீதி விடங்க பெருமானுக்கே வாய்த்த இந்த அடியார்களுக்கு அடிமையாவது என்னாலோன்னு நினைத்து கொண்டு உள்ளே போனார். அந்த நினைப்ப க்ஷணப்பொழுதில் சுவாமி செஞ்சு கொடுத்துட்டார். அடுத்த ஒரு முகூர்த்தத்துக்குள்ளே இதுதான் தியாகராஜா நினைத்த மாத்திரத்தில் அந்த இடத்துல அத்தனையும் விழும்படியாக செய்வார். இதை எனக்கு நீக்கி கொடுத்துருன்னா உடனே நீக்குவார். அதனால் என்னாலோ இவர்களுக்கு அடிமையாவதுன்னு நினைத்த உடனே
விரண்மிண்டருக்கு அங்கே ஒரு ரோஷம் வரவழைத்தார், கோபம் கொண்டார், துரத்திக்கிட்டு ஓடி வந்தார். இவர் உள்ளே போய் விழுந்தார். பெருமானே அவரை துரத்திக்கிட்டு வரார், நீ தான் காப்பாற்றணும் போது அடியார் பெருமை பாடேன் சுந்தரான்னார். யார் அடியார்? நான் என்னத்தை கண்டேன், என்ன இந்த விளையாட்டுன்னு கேட்டபோது, என்றோ வாழ்ந்தவர்கள் பெருமையெல்லாம் நான் என்ன அறிவேன்னா, இத்தனை நாளுமே எப்படி நான் உள்ளே இருந்து பாடினது தானே, தில்லைவாழந்தான் அர்த்தம் அடியாருக்கும் அடியேன் சொல்லுன்னார். இவரும் சொன்னார். அடுத்து திருநீலகண்டத்து இப்படி ஆரம்பித்து ஒருத்தொத்துறையா இவர் சொல்ல சொல்ல அவர் சொன்னார். அதையும் திருநீலகண்டம்ங்கிற மங்கள சொல்லிலே தொடங்கி நிறைவாகவும் திருநீலகண்டம்ங்கிற மங்கள சொல்லிலே பூர்த்தி பண்ணினார். தனியடியார்கள் வரிசையை திருநீலகண்டத்திலே தொடங்கி திருநீலகண்டத்தில் பூர்த்தி பண்ணார் சுவாமி. அந்த மங்கள திருநாமத்துக்கு நடுவே தான் அடியார்கள் வாழ்க்கையே உழலுது. அந்த சிறப்பை காட்டி கொடுக்குறார். இப்படி தனியடியார் தொகையடியார்னு அந்த காட்சி வரைக்கும் பாடிட்டு வந்து முன்கதை சுருக்கம்னு முடிச்சிருவார் சேக்கிழார். அப்போ ஓஹோ எந்த அடியார்களெல்லாம் பாடினார் தோ சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்து தில்லைவாழ் அந்தனர் சருக்கம் அப்படின்னு போட்டு முதல் பாட்டில் யாரையெல்லாம் பாடினாரோ அவங்கெல்லாம் அந்த சருக்கத்தில் வந்துடுவாங்க. தில்லைவாழ் அந்தனர் புராணம், திருநீலகண்டத்து குயவனார் புராணம், இல்லையே என்னாத ஏற்பகை நாயனார், இப்படி ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வந்து அல்லிமன் முன்னை எந்தார் அமர்நீதிக்கு அடியேன்னு வரைக்கும் முடித்து அது வரைக்கும் வந்தது ஒரு சருக்கம். இப்போ சுந்தரர் பாடிய தொகையில் முதல் பாட்டில் முதல் அடி எதுவோ அதை சருக்கமாக்கிப்பார். அந்த அதுவும் ஒரு லட்சணம். சருக்கங்கள் இருக்கணும். ஒரே அடியாக முதல் பாட்டிலேருந்து கடைசி பாட்டு வரைக்கும் பாடி முடிச்சுட்டு இருக்கக்கூடாது. இந்த திருப்பு முனைகள் இருக்கு இல்லையா, அது வரா மாதிரி வந்து முடித்து அங்கே அடுத்து போகிறது இன்னொரு சருக்கத்துக்குள்ளே போகணும். சருக்கம்னா தொகுப்பு மாதிரி, செக்ஷன்ஸ், ஒரு நூலுக்குள்ளே வரக்கூடிய செக்ஷன்ஸ். இப்போ ராமாயணத்தில் சுந்தரகாண்டம், யுத்த காண்டம்னு வருது, அந்த காண்டங்களாக பிரிக்கிறது மாதிரி சருக்கங்கள். சருக்கத்துக்கு எப்படி பேர் வைக்கிறது, இங்கே எப்படி தோக்குறது, எல்லாரும் வெவ்வேறு காலத்தை சேர்ந்தவங்க. பார்த்தார் சுந்தரர் தான் பாடியிருக்காரு. ஒவ்வொன்றும் முதல் வரி சருக்கத்துக்கு பேர். தில்லைவாழந்தனர் சருக்கம்னு வச்சுக்கிட்டா அப்படி தொடங்குற அந்த முதல் பாட்டில் யார் யார் புராணம் எல்லாம் வருதோ அதெல்லாம் அந்த சருக்கத்துக்கு கீழே வந்துடும். அவங்க எல்லாரையும் விவரித்து பாடுவார். சுவாமிகள் தில்லைவாழந்தனர் தான் அடியாருக்கும் அடியேன்னு முடிச்சுட்டார். நம்பியாண்டார் நம்பிகள் ஒரு 4 வரியிலே தில்லையிலே நடராஜ பெருமானுக்கு அகம்படி தொண்டு செய்யக்கூடியவர். அவங்க பெருமையை நாம் இன்னும் பெருக்கி பாடணும். சேக்கிழாருடைய நைச்சியம் அந்த இடத்துல சுந்தரர் பாடிட்டார், நம்பியாண்டார் நம்பி பாடிட்டார். இவர்கள் பெருமையை நானும் சொல்லுவதா? பல இடங்களில் அதை சொல்லிவிடுவார். இந்த பெருமையை நான் சொல்ல முடியுமா, இது நான் சொல்லக்கூடியதா, இப்படியே சொல்லிட்டு வருவார். ஒவ்வொரு புராணமும் முடியும் போது கடைசி பாட்டு எப்பயுமே 2 வரியிலே எந்த நாயனாரை பாடினாரோ அவரை கொண்டாடிடுவார். இப்படியாக கொண்டாடப்படும் தில்லைவாழந்தனர்களை வணங்கி திருநீலகண்டத்து குயவனாருடைய பெருமையை சொல்ல தொடங்குறேன்னு அடுத்ததுக்கான தொடக்கத்தை கொடுத்துருவார். ஏன்னா அப்படியே வெட்டி நாப்பில் முடிக்கக்கூடாது, தொடர்ச்சி இருக்கணும். எப்பயுமே பாட்டு சந்தை சொல்லும்போது கூட இன்றைக்கான பாட்டெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அடுத்த வகுப்புக்கான பாட்டை சும்மா ஒரு வாட்டி சொல்லிவிட்டு பூர்த்தி பண்ணுவாங்க. ஏன்னா அப்படியே வெட்டி முடிக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறார், அடுத்ததுக்கான தொடக்கத்தை ஒவ்வொரு புராணத்திலையும் கடைசி 2 வரியில் வைப்பார். இப்படி மகாகாவியத்திற்கு என்னென்ன பெருங்காப்பியங்களுக்கு என்னென்ன இலக்கணம் சொல்லியிருக்கோ ஒவ்வொன்றையும் சுவாமிகள் அடித்து முடிச்சிருக்கார். அப்போ என்ன ஆகும், ஒவ்வொரு சருக்கமும் முடியும் போது இப்போ அல்லிமன் முல்லையந்தார் அவநீதிக்கு அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளேன்னு ஒரு வரி வருதில்ல, அந்த வரிக்கு என்ன பாடுறது? திருத்தொண்டர் தொகையைத்தான் எடுத்துக்கிட்டு விவரிக்கிறார். இப்போ தில்லைவாழந்தனர் அடியாருக்கும் அடியேங்கிறதுக்கு தில்லைவாழந்தனர் பெருமையை போடுறா. இப்படி ஒவ்வொருத்தருக்காக பாடிக்கிட்டே வந்து அல்லிமன் முல்லையந்தார் அமர்நீதிக்கு அடியேன் அமர்நீதி நாயனார் புராணத்தை முழுக்க சொல்லி முடிச்சுட்டார். அடுத்து ஒரு வரி, எல்லா பாட்டிலையும் கடைசியில் ஒரு வரி வருதே, ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே. இதுக்கு என்ன பண்ணுறது? ஆரூரன் ஆரூரில் அம்மான், ஆரூர் பெருமானுக்கு ஆளானவர் யார்? சுந்தரர் தான். ஒவ்வொரு சருக்கம் முடியும் போது சுந்தரரை ஒரு பாட்டில் கொண்டாடுவார். ஒவ்வொரு சருக்கத்திலையும் சுந்தரரை கொண்டாடுவார். இப்போது இந்த விரண்மீண்டார் துரத்திக்கிட்டு போய் இவர் பாடினார் இல்லையா, அந்த ஒரு காட்சி தான் முழுக்க விரியுது. அந்த ஒரு காட்சியை தான் விரிக்கிறார். இதிலே சுந்தரருக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களோட சமகாலத்தில் இருந்தவங்கள்ட்ட பிரித்து பேசணும். இப்போ நின்றசீர் நெடுமாற நாயனார் சம்பந்தர் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பகுதியில் வரார். முக்கிய கட்டமே சம்பந்த சுவாமியுடைய அவதார நோக்கமே நின்றசீர் நெடுமாறரை திருத்தி பணி கொண்டு பாண்டிய நாட்டை திருத்துவது தான். அப்போ அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல சுவாமிகள் வந்துடுறார். ஆனால் அவரும் தனியாக ஒரு நாயனார் இல்லையா, அங்கே அவர் தனியாக பாடணுமே. நெல்வேலி வென்ற நின்றசீர் நெடுமாறர்னு பாடியிருக்கார். அதனால் பார்த்தார் சேக்கிழார் ஒரு 10-11 பாட்டில் நின்றசீர் நெடுமாறருடைய சிறப்பு, திருநெல்வேலியை ஜெயிச்சாராமே அது எப்படி, இதையெல்லாம் சொல்லிக்கிட்டே போய் சம்பந்தரால் திருத்தி பணிகொள்ளப்பட்டு இந்த நிலையில் இது. இன்னொன்று அங்கே சிறப்பு பார்க்க வேண்டியது, சம்பந்தர் புராணத்திலே கழுவேறிய செய்திகளை பிரபல்யப்படுத்தி பேசாமல் அதை செய்தவர் யார்? குலச்சிறையார். குலச்சிறை நாயனார் புராணத்திலே அந்த செய்திகளை அதிகமாக தொகுத்து பேசுவார். யார் எதை செய்தார்களோ அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டா நமக்கு இது மேலே கீழன் ஆகாது. அப்போ சம்பந்தர் புராணம் முழுக்க குலச்சிறையார் வர இடமெல்லாம்
குலச்சிறையார் சம்பந்தர் பார்வையிலே குலச்சிறையார் கொண்டு போவார். அங்கே சங்கிரகமாக சொல்லிட்டு குலச்சிறையாரை பற்றி பேசும்போது, இப்போ இதில் கண்ணப்பர் புராணமெல்லாம் வாசித்தோம்னா அந்த வேடுவர் குலத்தினுடைய இலக்கணம் என்னவோ அதையே விவரித்து பல பாடல்கள் பாடுவார். பல பாடல்களில் பாடுவார். நிறைய பாடியிருப்பார். அவர்களுடைய லட்சணம், அவங்க என்ன பேசுவாங்க, எப்படி இருப்பாங்க, என்ன சாப்பிடுவாங்க, குழந்தை பிறந்தா அவங்க குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பூஜை பண்ணுவாங்க, பிறந்த குழந்தைய எப்படி அவங்க கொண்டாடுவாங்க, அந்த குழந்தைக்கு முதல் மாதம் என்ன, 2ஆம் மாதம் என்ன, 10ஆம் மாதம் என்ன, அது கன்னி வேட்டைக்கு போகும்போது என்னென்னலாம் செய்வாங்க, எப்படி அலங்காரம் பண்ணுவாங்க, யார் யாருக்கு அங்கே என்னென்ன பங்கு, வேடுவர்களுக்கு நடுவே புகுந்து இதெல்லாம் சொல்லுங்கன்னு கேட்டு இந்த முனைவர் பட்ட ஆராய்ச்சிக்கெல்லாம் ஆவணப்படுத்துகிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி கள ஆய்வு செய்தாரோன்னு நினைக்கும்படியாக இருக்குது. எடுத்து நல்லதுயா. அந்தபடிக்கு ஒவ்வொரு குலத்தை பற்றியும் பேசும்போது திருக்குறிப்பு தொண்டரை பற்றி பேசுகிறாருன்னா அந்த குலம் துணி தோய்த்து வழங்கக்கூடிய அந்த குலத்தை சேர்ந்தவர்கள், வண்ணார்னு சொல்லக்கூடிய குலத்தை சேர்ந்தவர்களுடைய சிறப்பு. அதில் சிறப்பு சோழ நாட்டுக்கு தனியாக ஒரு பகுதியே வச்சு திருநாட்டு சிறப்புன்னு பாடிடுறார். என்ன இருந்தாலும் சுவாமிகள் தொண்டை நாட்டுக்காரர், தொண்டை நாட்டு சிறப்பு எங்கேயாவது பாடணுமே. பார்த்தார் திருக்குறிப்பு தொண்டர் தான் காஞ்சிபுரத்தில் தானே பிறந்து அங்கேயே வீடு பேர் அடைந்தார். திருக்குறிப்பு தொண்டரை பற்றி சொல்லும்போது காஞ்சிபுரம் எப்படிப்பட்ட தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு பல 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 பாடல்கள் பூமித்தாய்க்கு திலகமிட்டார் போலேங்கிற அளவுக்கு ஆரம்பித்து தென் திசைக்கு சிறப்பான தொண்டை நாடு, அந்த தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய நகரங்கள்லாம் எப்படிப்பட்டது தெரியுமா, கடல் சார்ந்த நகரங்கள் வேண்டுமா, திருவொற்றியூர், திருமயிலை, திருவான்மியூர், இதெல்லாம் நெய்தல் நிலச்சிறப்பு. குறிஞ்சி தலங்கள் வேணுமா, இந்தெந்த தலங்கள், முல்லை தலங்கள் வேணுமா, திருமுல்லை வாயில், இது இப்படி 5 நிலப்பரப்புகளும். மருதம் கேட்கவே வேண்டாம், காஞ்சி மாநகரத்திற்கு மருதம் தான் தலவிருட்சமே. மருதமா அந்த ஊரில் இருந்த நிறைய மரமே அதுதான். இப்படி ஒவ்வொன்றாக அங்கே இருக்கக்கூடியதெல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட செல்வச் செழிப்பான தொண்டை நாட்டுக்கு நடுவே காஞ்சி மாநகரம், அந்த காஞ்சி மாநகரத்தினுடைய சிறப்பு அடுத்து ஒரு 10-20 பாடல்களால் பாடி அங்கே ரத்னங்கள் இப்படி கிடைக்கும், வைரங்கள் இப்படி கிடைக்கும், அங்கே இப்படியான இடங்கள் உண்டு, மாயாஜாலம் போல இருக்கக்கூடிய உலகம் அது, அப்படி இப்படி அந்த பெருமையெல்லாம் பாடி அந்த காஞ்சி மாநகரத்திலே திருக்குறிப்பு தொண்டர்னு ஒருவர். இந்த நயமெல்லாம் வாசித்து 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 ஒரு அளவுக்கு மேலே உள்ளபடியே திருமுறைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சேக்கிழாரோட ஆயுசில் எஞ்சி இருக்க காலத்தை கழிக்கலாம்னு ஆசை வந்துடும். பெருமான் கொடுத்துருக்கக்கூடிய சொல்ப காலத்தை சேக்கிழாரை வைத்துக்கொண்டு கழிக்கலாம்னு வந்துவிடும். அப்படி ஒரு நயம், அப்படி ஒரு நயம். அதனால்தான் நம்பிக்கை இல்லாதவர்களை கூட இலக்கியமாகவாது அதை வாசித்து அதில் மூழ்கணும்னு ஆசைப்பட்டார்கள் பலர். அத்தனை நயத்தோடு பாடிட்டு வருவர். இப்படி பாடி கடைசியில் திருநீலகண்டத்து பாணனார் வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சுடுவர். அதுக்கப்புறமா என்னவனா மரணடியை அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன். அப்போது சடையனாரை பற்றி ஒரு புராணம், இசைஞானியாரை பற்றி ஒரு புராணம். இதெல்லாம் பாடி முடித்து இப்படியான தாய் தந்தையருக்கு பிறந்த சுந்தரர் அப்படின்னு ஆரம்பித்து, இதன் பிறகு அவருக்கு இருக்கிற அந்த சொச்ச காலம். இதிலே ஏயர்கோன் கலிக்காமர் புராணம் சொல்லணும். அந்த இடத்திலே அவருடைய வாழ்க்கை வரலாறு என்னென்னா, திருவாரூருக்கு பக்கத்தில் இந்த ஊர் பிறந்தார், இதெல்லாம் சரி. ஆனால் சுந்தரரோடு அவர் பகை கொள்வதற்கு என்ன காரணம்? யார் இவர்? தியாகராஜ பெருமானை தன் மனைவி வீட்டுக்கு போய் தூது போக சொல்வதா? இவருடைய அந்தரங்க காரியத்திற்கு இறைவனை துணை கொண்டாரா? அதுக்காக அவர் தூதும் போனாரா? அப்போ அந்த இறைவனும் வேண்டாம்ங்கிற அளவுக்கு துணிந்தவர். அப்போ அந்த விஷயத்தை பேசணும்னா பறவையார் ஊடிய சிறப்பை சொல்லணும், பறவையார் ஊடல் கொண்டதை சொல்லணும். அப்போ தான் இந்த விஷயத்தை சொல்லி இதனாலே ஏர்கோன் கலிக்காமர் கோவப்பட்டார்னு வர முடியும் இல்லையா? இப்போ பறவையார் ஊடிய சிறப்பை சொல்லணும்னா சங்கிலியார் திருக்கல்யாணத்தை பேசணும். அப்போ சங்கிலியார் திருக்கல்யாணம் சொல்லணும்னா சுந்தரருடைய தொண்டை நாட்டு யாத்திரை சொல்லணும், திருவொற்றியூருக்கு வரணும் சுவாமிகள், கண் பார்வை இழக்கணும், இதெல்லாம் இருக்கே. அப்போ ஏர்கோன் கலிக்காமருக்கு முன்னாடி என்ன பண்ணிவிடுவார்? அந்த புராணத்தில் என்ன பண்ணுவார்? அந்த சுந்தரரை கொண்டாடுற இடத்துலேருந்து ஆரம்பித்து இப்படி திருவாரூரிலே தங்கியிருந்த காலத்தில்னு சுந்தரருடைய வாழ்க்கையின் மீதி பகுதிகள், குண்டையூர் கிழார், இந்த நெல்மலை மலைகளாக குவிந்தது, திருக்கோவளை பெருமானிடத்தை வேண்டி அட்டித்தரப்பணியேன்னு சொல்லி அங்கிருந்து ஆட்களை சிவபூத கணங்களை கொண்டு அந்த நெல்லை எல்லாம் கொண்டு வந்து திருவாரூரில் சேர்த்தது. அதுக்கப்புறம் சுவாமிகள் அங்கேருந்து விடைபெற்று பல பல யாத்திரைகள் செய்தது, எல்லாத்தையும் தொகுத்ததில் சொல்லிவிடுவார், முழுக்க சொல்லிட்டு வருவார். எல்லா யாத்திரையும் முடித்து விருத்தாச்சலம் அது இதெல்லாம் பண்ணி முடித்து கடைசியாக தொண்டை நாட்டுக்கு வருவார். காஞ்சிபுரம், காளத்தி, எப்பயுமே தொண்டை நாட்டுக்கு சோழ நாட்டிலேருந்து இவர்கள் வந்தாலே இதுதான் வழி. திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், காஞ்சி மாநகரத்திலேருந்து காளத்தி, அங்கேருந்து வடநாட்டு தலங்களை பாடிடுவாங்க. காளத்தியிலேருந்து கீழே இறங்கி வந்து திருவொற்றியூர், திருக்கச்சூர், திருவொற்றியூர், திருமயிலை, திருவான்மியூர், திருக்கழுக்குன்றம், இப்படித்தான் போவாங்க. அந்த வரிசையில் தான் சுவாமிகளும் வர. அப்படி அவர் தங்கியிருந்த காலத்திலே தான் சுவாமிகள் கீழே வரலை. அதனால் மேலே திருவொற்றியூரில் இருக்கும்போதே
சங்கிலியாரை பார்த்தார். சங்கிலியார் யார்? இதே தொண்டை நாட்டிலே ஞாயிறுங்கிற தலத்திலே வேளாளர் குலத்திலே பிறந்த பெண். அவளுடைய கற்புத்திறம் இப்படி, அவளுடைய சிவபக்தி இப்படிப்பட்டது. சிவபெருமானுக்கே தன்னை ஒப்படைப்பதாக கொண்டபடியால் திருவொற்றியூரிலே கொண்டு வந்து அவங்க அப்பா அம்மா கன்னி மாடத்தில் விட்டு சென்றார்கள். பூ கட்டிட்டு அந்த அம்மையார் யார்கிட்டயோ கொடுக்கறதுக்காக திரைய தலகின அவசரத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அம்மையார் பார்த்தார். சுவாமிகள் அம்மையாரை பார்த்தார்கள். இருவருக்கும் காதல் மலர்ந்தது. உடனே திருக்கல்யாணம், அதில் நிறைய லீலைகள், மகிழடி சேவை எல்லாம் பண்ணி முடித்து சுவாமிகள் திருக்கல்யாணம் பண்ணிக்கிட்டு சங்கிலியாரோட வீட்டிருந்த காலத்தில் வசந்த காலம் வந்தது. வசந்த காற்று வீசியது. திருவொற்றியூரில் கடற்கரை ஓரமாக இருந்த சுந்தரர் மார்பில் வந்து அந்த காற்று முட்டிய காலத்தில் பொதிகைமலை சந்தனத்தினுடைய வாசம் இதெல்லாம் குளிர்ந்து வந்து சுவாமி மார்பில் முட்ட திருவாரூரில் வசந்தம் திருநாள் தொடங்குமே, அதை எப்படி இழந்து இங்கே இருப்பதுங்கிற எண்ணம் வந்தது. பறவையார் வீதியிலே ஆடி வருவாளே, சிவபூத கணங்கள் எல்லாம் அங்கே ஒன்று சேருமே, ஆயிரமாயிரமாக அடியார்கள் வருவார்களே, வீதி விடங்க பெருமான் தெருவிலே தாண்டவம் ஆடிக்கொண்டு எழுந்தருள்வாரே, அந்த வசந்தம் திருநாளை பாராமல் நாம் எப்படி இருப்பதுன்னு எண்ணம் கொண்டு செய்து கொடுத்த சத்தியத்தையும் மறந்து புறப்பட்டு போகணும். கண் பார்வை முட்டி போய் திருமுல்லை வாயில் திருவெண்பாக்கத்தெல்லாம் கண் பார்வை இல்லாமலேயே போய் திருவெண்பாக்கத்தில் போய் சுவாமிகிட்ட அங்கே போய் சுவாமியிடத்தை சண்டை போட்டு ஊன்றுகோலை திருப்பி வீசி எறிஞ்சு காஞ்சிபுரத்துக்கு போய் அம்பிகையை வழிபட்டு காமகோட்டமுடைய அம்பிகையினுடைய அருளாலே இடக்கண் பார்வை பெற்று ஆலந்தான் உகந்தமுது செய்தானி பதிகம் பாடி கம்பகம்பனை கண்ணடியேன் பெற்றவாறேன்னு சொல்லி அந்த பதிக சிறப்பு. அதன் பிறகு பல தலங்களையும் தரிசித்து கொண்டு துருத்திக்கு போய் அங்கே சரும நோய் நீங்க பெற்று திருவாரூரை அடைந்து விட்டால் மருகன் பார்வை கிடைக்கும்னு தைரியமாக போய் எல்லை வரையிலும் அடைந்தும் வலக்கன் பார்வை கிடைக்காத போது மீளா அடிமை பாடி உம்மையும் உம்மையும் ஆண்டானாக கொண்டேனே, நல்லா இருந்துட்டு போங்க, மனசார வாழ்த்துறேன், ரொம்ப நல்லா இருங்க, ஊரெல்லாம் உங்களை புகழட்டும், உங்களை நம்பி வந்தவனுக்கு கண் பார்வை போனது தான் மிச்சம்னு ஊர் உங்களை பெருமைப்படுத்தட்டும்னு வாழ்த்தி பாடி உள்ளே போக மாட்டேன்னு வாசல்லே தூவாயிநாதர் சன்னதியிலேயே எழுந்தருளி இருந்து சாயரட்சை வேளையில் ஒரு கண் பார்வையோடு உங்களை வந்து நான் பார்த்தா உங்களுக்கு பெருமையாது, திருவாரூர் சாயரட்சையிலே சுந்தரருக்கே இவ்வளவு தான் கிடச்சிதுன்னா நாம் எதுக்கு அங்கே போய்கிட்டுன்னு அடியார்கள் நம்ப மாட்டாங்களா? வீதி விடங்க பெருமானை அவரையே கதியாக இருந்த சுந்தரருக்கே ஒரு கண் பார்வை போச்சே, நமக்கு என்ன கொடுத்துருவார் சுவாமின்னு நினைக்க மாட்டாங்களா? அந்த பழியெல்லாம் உங்களை சேராதான்னு இருந்து இரவு வேளையிலே கண் பார்வை பெற்று சுவாமியை தன்னுடைய ஊடலுக்கு போய் தூது பேசிவான்னு பணிக்க பெருமானும் அவருக்காக உடனே புறப்பட்டு போய் ஒரு முறை வாசல்லேயே நின்று கதியாய் கிடந்து அவள் மனம் மாறாது மீண்டு வந்து ஐயா என்னால் முடியல சுந்தரான்னு சொல்ல, ஒன்னால் ஆகாதுன்னா நாளைக்கு கமலாலயத்தில் விழுந்துடுவேன்னு சுவாமி மிரட்ட, இவன் தமிழ் இல்லாமல் நாம் எப்படி இருப்பதுன்னு மறுபடியும் ஒரு முறை தேவாதி தேவனான பெருமான் வீதிகளிலே ஆற நடந்து போய் பறவையார் திருமாளிகையிலே காத்திருந்து சுந்தரருக்காக தூது பேசி சமாதானம் படுத்தி சுந்தரர் பறவையாரோடு வீற்றிருக்கும்படியாக செய்து பாதி ராத்திரிக்கு மேலே மறுபடியும் போய் சன்னதியில் உட்கார்ந்தாராம். உட்கார்ந்த பிறகு கொண்டியம்மையிட்ட என்ன சொல்லி வருத்தப்பட்டிருப்பாருன்னு தெரியல. சுவாமி சந்தோஷப்பட்டாரோ என்ன சொன்னாரோ, நிலைமையை பார்த்தியா, கதியை பார்த்தியா, இவன் பாடி கேட்கணும்னு நான் பட்டு போனது, அந்த பாட்டு இல்லாமல் என்னால் இருக்க முடியாதே, அதுக்காக பார்த்தியா உன்னையும் விட்டுட்டு பாதி ராத்திரியில் புறப்பட்டு 2 முறை அந்த தேவரடியாள் வீட்டு வாசல்லே நானும் நின்று அந்த ருத்ரகணிகை வீட்டு வாசலில் நின்று பண்ணி வந்தேனேன்னு சுவாமி சொல்லியிருப்பாரோ என்னமோ. இல்லை, இதை விட எனக்கு என்னமா பெரிய பெருமை, அடியானுக்காக இதை செய்தான் தியாகராஜன்கிற பேர் தானே கடைசி வரைக்கும் இருக்கும், எனக்கு அதுதானே பெருமைன்னு சொன்னாரோ தெரியல. அன்னைக்கு ராத்திரி சுவாமியும் அம்மனும் அந்தரங்கத்திலே ஆட்டிக்கொண்ட உரை என்னவோ தெரியல. அப்படியெல்லாம் சுந்தரருக்காக செய்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்லி இந்த செய்தி கேட்க வந்த ஏர்கோன் கலிக்காமர் இதையா செய்வது பெருமானிடத்தேன்னு கோபப்பட்டார்னு சொல்லி அவருக்கு வயிற்று வலியை பெருமான் கொடுத்து அதை தணிக்கணும்னா சுந்தரரிடத்தே சொல்லுன்னு சொல்ல, உயிர் துறப்பதே மேல்னு வயிற்றை கிழித்து கொண்டு விழுந்த காலத்தில் சுந்தரர் அங்கே எழுந்தருளும்படியாய் செய்து சுந்தரர் அவரை பிடித்து கொண்டு தாமும் உயிர் துறப்பேன்னு சென்றபோது பெருமான் தடுத்து நிப்பாட்டி அவரையும் இருவரையும் ஒரு சேர வைத்தார்னு சொல்லி அதை பாடிட்டு அடுத்து போவார். இந்த நயத்துக்கு அதான் சொல்கிறேன், மறுபடியும் ஈடுபட்டோம்னா சேக்கிழாரிடத்தே இருக்கிற சொச்ச காலத்தை சேக்கிழாரை விட்டுவிடக்கூடாதுன்னு வரி வரியாக அதை படித்து மகிழலாம். அப்படி பண்ணியிருப்பார். கடைசியாக இதில் சுந்தரருடைய வாழ்க்கை வரலாறு இதில் முடிஞ்சிருது, பெரும்பான்மை இதுதான், இதோடு முடிஞ்சிருது. அடுத்து சேரமானோடு உறவு கொள்வது, அது சேரமானார் புராணத்தில் அதை கொண்டாந்துருவார். ஏன்னா அவரும் எப்படி பாடுறாரு, அதனால் அங்கே கொண்டாந்து வச்சு அதெல்லாம் சொல்லி முடித்து அவர் அழைப்பின் பேரில் அங்கே சென்றார். ஒரு முறை சென்றார். வரும்போது அங்கே அவினாசியிலே அவரை அந்த வேடுவர்கள்லாம் திருமுருகன் பூண்டியிலே அவரை மறித்து பொருள் கொண்டது இதெல்லாம் சொல்லுவார். வந்துட்டு திருவாரூரிலிருந்து மறுபடியும் யாத்திரை செய்யும் போது தான் இதுக்கு போகிறார், அவினாசிக்கு போகிறார். அவினாசியிலே முதலை உண்ட சிறுவனை மீட்டு கொடுத்தது நிறைவாக செய்த அற்புதம். அதன் பிறகு மலைநாட்டுக்கு செல்வது வரைக்கும் பாடிட்டு அந்த வெள்ளானை சருக்கத்தில் கடைசி காட்சிகளை எல்லாம் சொல்லி தானனை முன்படைத்தான் பாடிக்கொண்டே சுவாமிகள் மேலே எழுந்தருளியதை சொல்லி காப்பியத்திற்கு இன்னொரு லட்சணம், அறிமுகப்படுத்தப்பட்ட அத்தனை கதாபாத்திரங்களும் முடிக்கப்படணும். அவங்க என்ன ஆனாங்கங்கிறத சொல்லாமல் முடிக்கக்கூடாது. ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும்
அதனால தான் பார்த்தீங்கன்னா மற்ற காவியங்களில் கூட வந்து ஏதோ 2 காட்சி எல்லாம் பண்ணி முடித்தவர்கள் அங்கே சென்று அதோடு அவர் இப்படி தான் ஒரு முடிவு ஒன்று சொல்லணும். இங்கேயும் இப்போ முக்கியமாக நமக்கு 2 கதாநாயகிகள் இருக்காங்கல்ல, பறவையாரும் சங்கிலியாரும் இருக்காங்களே. சுந்தரர் வீடு பேர் அடைந்த க்ஷணம் இவர்களும் இங்கிருந்து போய் திருக்கைலாயத்தில் மீண்டும் அதே ஸ்தானத்திலே அம்பிகைக்கு சேடிமார்களாக நின்றார்கள்னு சொல்கிறார். இவங்க 2 பேர் தான் கதாநாயகிகளா? முதல்ல முற்று பெறாத ஒரு திருக்கல்யாணம் இருக்கே, அதுக்கு சடங்கவி சிவாச்சாரியாருடைய மகள், அப்பா பேர் தான் வருது, சடங்கவி சிவாச்சாரியார். அவங்க தான் இந்த அளவில் தான் வருது. அவங்க கடைசி வரைக்கும் சுந்தரரை ஆச்சாரியராகவே பாவித்திருந்து அவர்களும் வீடு பேரற்றார்கள், அவர்களும் வீடு பேரடைந்தார்கள். பெருமிழை குறும்பர் சுந்தரரையே கதியாக பற்றியிருந்து சுந்தரருக்கு ஒரு நாள் முன்பே அவர் வீடு பேரடைகிறார். அவருக்கெல்லாம் புராணம் என்னென்னா, சுந்தரரை சகலமாக பார்த்தார். அவர் இருந்த ஊரில் சுந்தரருடைய பெருமையை கேட்டவர் தான், நேரில் போயெல்லாம் சுந்தரர் பார்க்கல, சுந்தரர் பெருமையை கேட்டவர் தான். நமசிவாய பஞ்சாட்சரத்தை விட நம்பியாரூரங்கிற பஞ்சாட்சரம் இன்னும் சிறப்பு பெற்றதுன்னு உணர்ந்து தவத்திலே கூடி நம்பியாரூரர் நம்பியாரூரர் நம்பியாரூரர்னு பஞ்சாட்சரம் ஜபிச்சார். அதுவும் 5 எழுத்து தான். நம்பியாரூர் என்பதும் 5 எழுத்து. அந்த 5 எழுத்தை ஓதினார். அதையே ஓதிக்கொண்டிருந்து சுந்தரருக்காவது ஆடி சுவாதி, இவருக்கு தன்னை நம்பியவர்களை விட தன் அடியார்களை நம்பியவர்களுக்கு சீக்கிரமாக அரூரம் பண்ணுறதை காட்டி கொடுக்கணுமே. அதனால் சுந்தரருக்கு ஒரு நாள் முன்னாடி போய் அவரை வரவேற்கிறதுக்கு இவர் கைலாயத்தில் வீற்றிருந்தாராம் பெருமிழை குறும்பர். இப்படி ஒரு மகாகாவியமாக அத்தனை இலக்கணங்களும் பெற்றதாகன்னு பெரியபுராணம். படிப்படியாக அதுக்கு உரையெல்லாம் சொல்லப்போனால் ஒவ்வொருத்தரும் அதில் அவ்வளோ தூரத்துக்கு ஈடுபட்டால் ஏதாவது தனியாக இதுவரையில் மற்றவர்கள் கண்ணில் படாத ஏதாவது சிறப்பு கூட கிடைக்கலாம். அவ்வளோ பெரிய பொக்கிஷ அறை அள்ள அள்ள குறையாது. யாருக்கு என்ன வைரம் கிடைக்குமோ என்ன ரத்னம் கிடைக்குமோங்கிற மாதிரியான ஒரு பொக்கிஷ அறை. இப்படி 12 திருமுறைகளினுடைய தொகுப்பு. இறைவனுக்கு என்ன சிறப்போ அது இந்த திருமுறைகளுக்கும் உண்டு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. சிவபெருமானுடைய திருவுருவத்திற்கு, அவருடைய திருமேனிக்கு, அவருடைய இது அவர் திருவாக்கு தான், அவர் திருவாக்கு தான். அதனால தான் திருமுறை கோயில் என்ற பெயரிலே எப்படி மண்டபத்திலே இறைவனுடைய திருமேனியை வைத்து வழிபடுவோமோ அதே மாதிரி ஒரு மண்டபத்திலே 12 திருமுறைகளையும் வைத்து அதற்கே திருப்பரியட்டம் சாத்தி, திருமாலைகள் சாத்தி, சந்தன முதலிய வாசன திரவியங்கள்லாம் சாத்தி வழிபாடே செய்கிறோம். தூபதீபம்லாம் கொடுத்து நைவேத்தியம் பண்ணி வழிபாடு செய்கிறோம். திருமுறைகள் தான் சிவபெருமானிடத்தை நம்மை கொண்டு சேர்க்கக்கூடிய சாதனங்கள், எளிமையான சாதனங்கள்ங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்படி சைவாகமங்களுக்கு அடுத்து நாம் வைத்து கொண்டாடக்கூடியதாக திருமுறைகளை ஆச்சாரியர்கள் வைத்து பார்க்கிறார்கள். இதை தோத்திர நூல்கள் என்று சொல்லுவோம். ஏன்னால் முழுக்க என்ன பண்ணினாங்க இவங்கன்னு கேட்டால் போற்றி போற்றி செய்ய போற்றின்னு பெருமானை போற்றி பாடினார்கள். அதுதான் இதனுடைய சாரம். அதுதான் திருமுறைகளுக்கு. தோடுடைய செவியன் ஆரம்பித்து சேக்கிழார் உலகலாம்னு முடித்த வரையிலும் முழுக்க போற்றி போற்றி செய்ய போற்றி தான். அவரை வாழ்த்தி 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 பாடினார்கள், அவருடைய பெருமைகளை கொண்டாடினார்கள். பெருமான் செய்த சிறப்பு இப்படி தான் போகும். இது தோத்திர நூல்கள். நிறைவாக அடுத்து 14 நூல்கள் சாத்திர நூல்கள் என்ற பெயரோடே இருக்கிறது. பெயரையே பெற்றது போலே சாத்திரங்கள் அதிலே இருக்கும். சாஸ்திரம் என்பது தேர்ந்த ஞான விஷயங்கள். தோத்திரத்திலே பெருமானை கொண்டாடுகிறோம், பாடுகிறோம். அது மட்டுமே நமக்கு சமயத் தெளிவை பெற்று விடுமான். சமயத்தின் உச்சகட்ட தெளிவு பெருமானுக்கு நான் அடிமை, அவன் அடியார்களுக்கு அடிமை செய்வது, இதுதான், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இது அப்படியே ஏற்றுக்கிட்டோம்னா குறைவே இல்லை. ஏற்றுக்கிறதுக்கு மனசு அவ்வளோ சுலபமாக வருமா? சரி, இறைவனுக்கிட்ட வந்துடும் வச்சுப்போம், ஆச்சாரியர்கிட்ட கூட வந்துடும். இடிக்கிறது எங்கன்னா அடியார்கள் இடத்தை தான். அவரும் நானும் ஒன்று தானே, இல்லை அவரை விட நான் இன்னும் வசதி, இதில் இடத்துல ஏதாவது ஒன்று வரும். அவரை விட நான் ரொம்ப தாழ்ந்தவன் என்ற எண்ணம் உதட்டளவில் இருக்கலாமே தவிர உள்ளத்தளவே பெருமான்னா அது அவரவர்கள் கேட்டு பார்த்து கொள்ள வேண்டியது. அந்த பக்குவத்தை எப்படி பெறுவது? அது கூட இறைவனை வழிபட வேண்டும்ங்கிறது நமக்கு விதிக்கப்பட்டிருக்க விதி. அந்த வழிபாடு எப்படி செய்யணும், அதுக்கு என்ன நியமங்கள், எப்படியெல்லாம் செய்யணும், இது மாதிரியாக இருக்கக்கூடிய சைவாகமங்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஞானபாத விஷயங்கள். இப்போ சிவபூஜை என்பது கிரியாபாதத்தில் தான் வருதுன்னாலும் சிவபூஜையினுடைய முடிந்த முடிவு தெளிந்த ஞானத்தை பெறுவது, சிவஞானம் பெறுவது, அதெல்லாம் ஞானபாத விஷயம்தான். அப்போ சைவாகமத்தினுடைய ஞானபாதத்திலே சொல்லியிருக்கக்கூடிய பதி பசு பாசம் என்ற முப்பொருள் உண்மையை விளக்கி நமக்கு தெளிவுபடுத்துவதற்கென்று எழுந்த ஆச்சாரியர்கள் தான். எப்படி இங்கே நமக்கு ஒரு நால்வர் இருக்காங்களோ அதே மாதிரி அங்கே ஒரு நால்வர், மெய்கண்டதேவநாயனார், அருணந்தி சிவாச்சாரியார், மறைஞான தேசிகர், உமாபதி சிவாச்சாரியார்னு 4 ஆச்சாரியர்கள். இவர்களை சந்தான ஆச்சாரியர்கள்னு சொல்லுவோம். சந்தானம்னா பரம்பரை மாதிரி, வம்சம் தழைப்பது. இங்கே ஞான வம்சம் இவர்கள் மூலமாக தழைத்தது. நான் மெய்கண்டாரிடத்தே அருணந்தி சிவாச்சாரியார் சிஷ்யராக இருக்கார்.
அவரிடத்தே மறைஞான சம்பந்தர், அவரிடத்தே உமாபதி சிவாச்சாரியார். உமாபதி சிவாச்சாரியாரிடத்தே பயின்றவர்கள் பல்கி பெருகித்தான் நமக்கு தருமபுரம் ஆதீனம் தொடக்கமாக பாரம்பரியமான சைவாதீனங்கள்லாம் நமக்கு வந்ததே இந்த மரபிலிருந்து தான். அப்போ இன்று வரையில் நாம் ஆச்சாரியர்களை அடைந்திருப்பதற்கு காரணம் இந்த நால்வர்களிடத்தேர்ந்து தொடங்கிய அந்த சந்தானம் தான். அதனால் இதை சந்தான பரம்பரை என்று சொல்லுகிறோம். சந்தான குறவர்கள்னு இந்த 4 பேரை சொல்கிறோம். இவர்கள் ஆச்சாரியர்களானபடியால், நேரடியே சிஷ்ய பரம்பரை இருந்தபடியால் அவர்கள் வீற்றிருந்த கோலத்திலே தரிசனம் தருவார்கள். முதல் 4 நின்ற கோலத்திலே இருப்பாங்க. அவர்களுக்கு நேரடியாக சிஷ்ய பரம்பரைங்கிறது கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு நோக்கம் அது இல்லை. பெருமான் தடுத்தாட்கொண்டார், உபதேசம் செய்து அப்படியே எழுந்தருளினார்கள். அதனால் அவர்கள் நின்ற கோலத்திலேயும், இது இவர்களை கொண்டாடக்கூடிய நேரடி சீடர்களே வழி வழியாக இருந்து வருவதால் இந்த 4 வீற்றிருந்த கோலத்திலும். ஏன்னா நிறைய அடியார்கள் கேட்பது, சமயாச்சாரியர்கள் நின்றபடியும் சந்தானாச்சாரியர்கள் வீற்றிருப்பதுக்கு என்ன காரணம்னா, ஆச்சாரியர்களுக்குள்ளே வழி வழியாக அந்த சந்தானத்திற்கு நேரடி சீடர்கள் தொடர்ந்து அவிச்சின்னமாக வரும்போது தான் அவர்களை வீற்றிருந்த நிலையிலே காண்பிப்போம். அதனால் இவர்கள் 4 வீற்றிருக்கக்கூடிய நிலை. அந்தபடிக்கு சந்தான குறவர்கள் 4 அவர்கள் வழியிலே தோன்றியதாகன்னு ஒரு 14 நூல்கள் நமக்கு கிடைக்கப் பெற்றிருக்கிறது. அந்த 14ஐத்தான் சாத்திர நூல்கள்னு சொல்கிறோம். அதில் சிவஞான போதம் தொடக்கமாக வரக்கூடிய ஞான நூல்கள். சிவஞான போதம் காலத்தால் தொன்மையானது. ஆனால் அதுக்கே முன்னாடி இன்னொரு 2 நூல்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. திருவுந்தியார், திருக்களிற்றுப்படியார்னு 2 நூல்கள். கால வரிசையில் அந்த 2 சொல்லிட்டு அப்புறமா சிவஞான போதம், சிவஞான சித்தியார்னு ஆரம்பித்து உமாபதி சிவாச்சாரியாருடைய 8 நூல்கள் வரையிலுமாய் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த தொகுப்பு. அதனுடைய சாரம் என்ன, அதை பாடிய ஆசிரியர்களுடைய வரலாறு சிறிய அளவிலேங்கிறத அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். அதோடு நமக்கு முதல் அலகு நிறைவடையும். வேதங்கள், புராணங்கள், இதிகாசம், வேதம், உபனிஷத்து, இதிகாசம், புராணங்கள், ஆகமங்கள், சாத்திரம், இது தோத்திரம், சாத்திரம்ங்கிற அந்த முதல் அலகு நமக்கு அந்த அளவிலே முடிவரும். அடுத்த வகுப்பிலே சாத்திர நூல்களை பற்றி ஒரு எளிய அறிமுகத்தை சிந்திப்போம்.